விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் மருத்துவராமன். விழுப்புரம் அருகே உள்ள கக்கனூர் பகுதியிலிருந்து விவசாயிகளின் நிலத்தில் இருந்து வெட்டப்பட்ட கரும்பினை டிராக்டர் மூலம் ஏற்றிக்கொண்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள தனியார் கரும்பு ஆலைக்கு ஏற்றிச் சென்றுள்ளனர். அப்போது டிராக்டர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயூர் அகரம் ரயில்வே மேம்பாலம் மேலே சென்று கொண்டிருந்த போது கரும்பு அதிக பாரம் தாங்காமல் பெட்டி சாலைக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தும் நிலையில் தகவல் இருந்த சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் மற்றும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி ஊழியர்கள் விபத்துக்குள்ளான டிராக்டரை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி சாலையில் செதறிய கரும்பினை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சரி செய்தனர். மேலும் இதன் விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. அதாவது விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து காலங்களில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மிகுந்த சிரமத்துக்கு பயணிகளானது உள்ளாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாமன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வினோத். போலாமா?